டே கபிலா, உன் நிலைமையை பாத்தியாடா? சும்மாவே உங்க அத்தைக்கு உன்னை பிடிக்காது. இதுல உன்னோட கிரைம் ரேட் வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஏங்க, உங்க அம்மா உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீண்டிருக்கவே மாட்டாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க பேசுனது என்னன்னு கேளுங்க. ஏன் கல்யாணம் முடிஞ்சவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதா என்ன? சோ நீங்க உடனே கிளம்பி வர வழியை பாப்பீங்களா? ஓகே. ஹலோ, அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லுங்க. சரி சரி, ஓகே. எனக்கு ஒரு மொத்தம் கொடுப்பீங்களா? ஏங்க போதுங்க, நிறுத்துறீங்களா? இவ்வளோ எல்லாம் ஓட்ட வேணாம். அப்புறம் 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 என்ன சார் பண்ணுவீங்க? போன்ல நீங்க பேசுனத கேட்டீங்கல்ல? என்ன இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு தர்ம சங்கடமா இருந்திருக்கும்ல. இனிமே நான் உங்க நம்பருக்கே போன் பண்ணாலும் நீங்களான்னு கேட்டுட்டே நான் பேசுறேன். ஆனா நீங்க வேஸ்ட் கபிலன். ஏங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஆமா, சொல்றப்பெல்லாம் கவனிக்காம நீங்க போன்லயே ரொமான்ஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு அதான் சரியா இருக்கும். ஓ, இப்ப புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. இன்னைக்கு லீவ் போட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? லீவா? அது ஏங்க? ஓ, ஸ்கூல் புள்ள மாதிரி உங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதானே? எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? வீட்டுக்கு வந்து என் வைஃப் வெளியில கூட்டு போறேன்னு சொல்லுங்க. சொன்னா என்ன நடக்கும்? உங்களை அப்படியே என் பக்கம் இழுக்க பாக்குறேன்னு உங்க அம்மா நினைப்பாங்க. அதுவும் இந்த போன்ல பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. தலையெழுத்து. நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்க பின்னாடியே நான் வரனா இல்லையான்னு பாருங்க. எனக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது புனிதா. ஆனா நீங்க முடிவெடுக்க முடியாம திணறிடக்கூடாது. அதுவும் இல்லாம உங்க அம்மா கிட்ட இருந்து நான் உங்களை பிரிச்சுட்டு போறதா உங்க அம்மா நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் வேணாம் தான் நான் அமைதியா இருக்கேன்.